பழனிவேல், எதற்காக மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்? என்ன விவரம்? புயல் கரையை கடந்தாலும் அதோடைய தாக்கம் என்பது காரணமாக மழையானது அதிக அளவில் பெய்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொறுத்தவரை 15 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக ஊத்தங்கரை பகுதியில் தமிழகத்திலே அதிகப்படியாக 50 சென்டிமீட்டர் மேல் ஒரே இரவில் மழை பெய்திருக்கிறது. அதே போல் போச்சம்பள்ளி, பருகூர், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் சராசரியை விட அதிக அளவில் மழை பெய்திருப்பதால் பல்வேறு இடங்களில் ஏரி நீர்கள் நிரம்பி உபரி நீர்கள் வெளியேறி குடியிருப்பு மற்றும் சாலைகளில் தேங்கியிருக்கிறது. அப்படிதான் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை சாலையில் இருக்கக்கூடிய கண்ணண்டள்ளி என்கிற ஒரு கிராமத்தில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், குடியிருப்புகள், சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய அத்திக்கானூர் என்கிற ஏரி நிரம்பி அதிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது இந்த குடியிருப்புகளும் வணிக வளாகத்துக்குள் நுழைந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அந்த கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் கண்ணண்டள்ளி என்கிற பகுதியில் வாகனங்களை குறுக்கே போட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மழை வரும் காலங்களில் இது போல மழைநீரானது அதிக அளவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து விடுகிறது. இதை முறையாக தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் போது அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் உரிய அளவில் அமைக்கப்படாதது இதற்கு காரணம் என குற்றச்சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க.